உன்னதமான தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரி நேயர்கள் யாவரையும் இந்த ஓய்வு நாள் பாட நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வாழ்த்து வரவேற்கிறோம். தேவனுடைய மகத்தான கிருபை நிமித்தமாக இந்த காலாண்டு முழுவதும் சங்கீத புஸ்தகத்தை குறித்து ஆழமாக தியானித்து கடைசி பாடத்திற்காக கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு காத்திரு என்கிற தலைப்பின் கீழாக இந்த நாளிலும் கூட நல்ல ஒரு பாடத்தை தியானிக்க இருக்கிறோம். இந்த நல்ல பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கத்தக்கதாக போதகர் ஆபிரகாம் அவர்கள் நம்மோடு கூட இணைந்திருக்கிறார்கள். அவர்களையும் கூட அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். ஸ்தோத்திரம் பாஸ்டர். இந்த நல்ல பாடத்தை நாம் தியானிப்பதற்கு முன்பதாக பரிசுத்த ஆவியானவருடைய இடைபடுதலுக்காக தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் நேசமிகு பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. அப்பா, இந்த காலாண்டு முழுவதுமாக அப்பா சங்கீதங்களின் வாயிலாக அநேக அப்பா சத்தியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீர். இதோ சிருஷ்டிகராகிய நீர்தாமே அப்பா ராஜாதி ராஜாவாகவும் அப்பா எங்களை நியாயந்திருக்க வருகிற நியாயாதிபதியாகவும் இருக்கிறீர் என்பதை குறித்தும் அப்பா இதோ நல்ல ஒரு ஆறுதலையும் தேர்தலையும் உம்முடைய வார்த்தைகளிலிருந்து எங்களுக்கு கொடுத்து இம்மட்டுமாக வழிநடத்தின தேவனுக்காக ராஜா நாங்கள் காத்திருக்கும்படியாக இந்த நாளிலே கூட அப்பா நல்ல ஒரு தெய்வீக வார்த்தைகளை சத்தியங்களை எங்களுக்கு கொடுக்க இருக்கிறீர். இந்த பாடத்தை நாங்கள் தியானிக்கும் பொழுது அப்பா உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆழ்ந்து கொள்ள வேண்டும்படியாகவும் என் தேவனுடைய கரம் எங்களோடு கூட இருக்க வேண்டும்படியாகவும் ஜெபிக்கிறோம். ஆம் ராஜா, இந்த பாடத்தில் அப்பா முழுவதுமாக உம்முடைய பிரசன்னம் தாமே எங்களை வழிநடத்த வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். என் தேவன் அப்பா இதோ கேட்கிற பிள்ளைகள், இந்த பாடத்தை வாசிக்கிற பிள்ளைகள் அப்பா அனைவரோடும் கூட நீர் இருக்க வேண்டும்படியாகவும் இதோ இந்த பாடத்தை நடத்துகிற போதகரோடும் உம்முடைய கரம் இருக்க வேண்டும்படியாகவும் ஜெபிக்கிறோம். முற்றிலுமாக எங்களை தாழ்த்தி உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இப்போ இயேசு கிறிஸ்துடைய நல்ல நாமத்தினாலே ஜெபித்து மன்றாடுகிறோம். எங்கள் ஜெபம் கேளும் கிருபை நிறைந்த நல்ல பிதாவே, ஆமென். பாஸ்டர், தேவனுடைய நல்ல கிருபை நிமித்தமாக இந்த காலாண்டு முழுவதுமாக கடந்து வந்துட்டோம். இந்த வாரம் கூட கடைசி பாடம் கர்த்தருக்கு காத்திரு அப்படின்னு ஒரு நல்ல தலைப்பு. அவருடைய வருகைக்காக நம்ம காத்திருக்க வேண்டியது எவ்வளோ ஒரு அவசியமாக இருக்கிறது. இந்த பாடத்துக்கான முன்னுரை மற்றும் மனன வசனம் சொல்லுங்கள் பாஸ்டர். சரி, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது தான் புது வருடம் துவங்கினது போல, புது காலாண்டு துவங்கினது போல இருந்தது. 13 வாரங்கள் கடந்து விட்டது. கர்த்தருடைய பெரிய இரக்கம் இந்த 3 மாத காலமும் நம்மோடு கூட இருந்திருக்கிறது. நிறைய பரிணாமங்களில், நிறைய வித்தியாசமான பார்வைகளில் ரொம்ப அழகான இந்த எழுத்தாளர் இந்த பாட புஸ்தகத்தை நமக்கு வடிவித்து கொடுத்தவர் ரொம்ப அழகாக ஒவ்வொரு பகுதியாக, ஒவ்வொரு வார்த்தையாய், ஒவ்வொரு படிநிலையாய் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். 13வது பாடம், ஒருவேளை இதற்கு முன்னுரையில் அவர் அழகான ஒரு முன்னுரையை கொடுக்கிறார். என்னன்னு சொன்னால், சங்கீதத்தில் இதுவரைக்கும் நம்ம படித்ததில் கடைசியான வார்த்தை என்று சொன்னால் கர்த்தருக்கு காத்திருத்தல் என்ற வார்த்தையாமா. கர்த்தருக்கு காத்திரு என்பதை மையமாய் கொண்டு தான் இந்த வார பாடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார பாடத்தினுடைய தலைப்பே அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, இது இறுதி வார்த்தையாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இந்த காத்திருக்கிற இந்த கூட்டம், ஒருவேளை நம்முடைய திருச்சபையினுடைய பெயரே அதுதான், காத்திருக்கக்கூடிய கூட்டம், ஆண்டவருடைய 2ஆம் வருகைக்காய் காத்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம். சரி, இந்த நாளில் நம்ம படிக்க போகிற பாடத்தினுடைய ஒரு முன்னுரையை பார்த்தோம் என்று சொன்னால், கர்த்தருக்கு காத்திருத்தல் என்பது இருண்ட இரவை பிரகாசிக்க செய்கிறதா. இருண்ட நம்முடைய வாழ்க்கையில் பிரகாசம் ஊட்டக்கூடியது. காத்திருத்தல் என்று சொல்லக்கூடிய இந்த அனுபவம் ஏதோ கால தாமதம் இல்லை, ஆண்டவருடைய வருகைக்காய் எதிர்நோக்கி நம்முடைய வாழ்க்கையினுடைய மீட்புக்காய் காத்திருக்கிற ஒரு அனுபவம். இதை வேஸ்ட் ஆஃப் டைம் என்று சொல்லாமல் இதை கரெக்டாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய குறித்த அந்த சூழ்நிலைக்காய் நான் காத்து கொண்டிருக்கிற தருணம். சரி, ஒரு பர்சனலான ஒரு கேள்வியோடு கூட நம்ம கடந்து போக வேண்டும் என்று சொன்னால், பலருக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை என்ன என்று சொன்னால் இந்த காத்திருத்தல் தான். ஒருவேளை பஸ்ஸுக்காக காத்திருக்கிற இந்த அனுபவம் சில நேரம் கசப்புகளை ஏற்படுத்தும்.
நீங்கள் எதிர்நோக்கி ஒரு நபருக்காய் நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீங்க, அவர் காலதாமதப்படுத்தி கொண்டே இருந்தார் என்று சொன்னால் அப்பொழுது ஒரு எரிச்சல் ஏற்படும். அவர் மீது அந்த அன்பு குறைய ஆரம்பிக்கும், அவர் மீது கோபம் ஏற்பட ஆரம்பிக்கும். ஆனால் இங்கே நம்ம துல்லியமாக யாருக்காய் காத்திருக்கிறதை குறித்து நம்ம படிக்க போகிறோம் என்று சொன்னால் கர்த்தருக்காய் காத்திருத்தல். இப்போ கர்த்தர் என்று வரும்போதே நமக்கு இந்த சூழ்நிலையெல்லாம் மாறும். இதை இன்னொரு உதாரணத்தோடு கூட சொல்லணும்னு ஆசைப்படுறேன். பயம் ஒரு 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 அகோரமான ஒரு உணர்வு. இந்த பயம் எதன் மேலே நீங்கள் பயப்படுறீங்களோ அதிலிருந்து உங்களை விலக்கும். ஒருவேளை நாயை கண்டா பயம் என்று சொன்னால் நாயை கண்டாலே ஓடி விடுவோம். இருளை கண்டால் பயம் என்று சொன்னால் இருளை விட்டு ஓடி விடுவோம். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுதல் என்று சொன்னால் அவரை விட்டு ஓடுவதல்ல, அவரை இன்னும் அதிகமாய் நெருங்கி கிட்டி சேர்வது. அதே மாதிரி மீதி காரியத்துக்கெல்லாம் காத்திருத்தல் என்பது எனக்கு அவர் மீது வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தை குறைக்கும். ஆனால் கர்த்தருக்காய் காத்திருத்தல் என்பது என்னுடைய விசுவாசத்தை கூட்ட வேண்டும். ஒரு சில சங்கீத உதாரணங்களை நம்ம காட்டி இந்த பாடத்தை நம்ம படிக்க போகிறோம். இந்த வார பாடத்தினுடைய மனன வசனம் சங்கீதம் 27:14. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. இப்போ அழகாக இந்த மனன வசனமே நமக்கு ஒரு பிரசங்கமாக போதிக்கிற மாதிரி இருக்கிறது. கர்த்தருக்கு காத்திரு. இப்போ ஒரு அழைப்பு கொடுக்கப்படுது, ஆண்டவருடைய பிள்ளைகளை கர்த்தருக்கு காத்திரு. எப்படி காத்திருக்கணுமா? அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். இந்த இருதயம்தான் பல சூழ்நிலைகளை யோசிக்க வைக்கும். காத்திருக்கிறோம், ஒரு நபருக்காய் காத்திருக்கிறோம், ஒருவேளை அவர் நம்ம ஏமாத்திடுவாரோ, ஒருவேளை நம்ம அழைத்த இந்த நேரத்துக்கு அவர் வராமல் போயிடுவாரோ, இல்லை இந்த காரியம் நடந்துடாதோ, இப்படி செஞ்சிடாதோ அப்படி செஞ்சிடாதோ, மனம் என்ற எண்ண ஓட்டம் அதிகரிக்கும். ஆனால் கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்திரப்படுகிறோம் என்று சொன்னால் இடதுபுறம் வலதுபுறம் சாயாமல் அப்படியே நிலையாக இருக்கிறது. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. இந்த மனம் என்று சொல்லுகிற வார்த்தையும் வேவரிங் மைண்டுன்னு சொல்லுவாங்க. அங்கேயோ அலைப்பாயிர மனம். ஆனால் திடமனதாய் இருந்து கர்த்தருக்கு காத்திரு என்று சொல்லுகிறார். திடமனதாய் நாம் எப்படி இருக்கிறது, இருதயத்தை எப்படி ஸ்திரப்படுத்துவது என்பதை இந்த வார பாடத்தில் நம்ம படிக்க போகிறோம். ஒரு தெளிவான நல்ல ஒரு முன்னுரை கொடுத்தீங்க பாஸ்டர். அதே போல் கிறிஸ்தவம் அப்படின்னு சொன்னாலே அழைப்பு தான். அவரால் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போது காத்திருக்கக்கூடிய அழைப்பு அப்படின்னா என்ன பாஸ்டர்? எதற்காக காத்திருக்கணும், யாருக்காக காத்திருக்கணும், அப்படிப்பட்ட அழைப்பு பற்றி சொல்லுங்கள். சரி, அழைப்பு என்பது தான் கிறிஸ்தவத்தினுடைய ஆதாரமே என்று சொல்லி பாஸ்டர் சொன்னாங்க. அழைப்பு தான் நம்மை இதுவரைக்கும் வைத்திருக்கிறது. இந்த அழைப்பு பரலோக தேவனிடமிருந்து நமக்கு வருகிறது. இந்த அழைப்பில் காத்திருக்கிற அழைப்பை நாம் எப்படி புரிந்து கொள்வது? காத்திருத்தல் என்பது நமக்கு ரொம்ப முக்கியமானது. இப்போ இங்கே அழகாக 2வது பத்தியில் அழகாக கொடுத்துருக்குறாங்க. கர்த்தருக்காக காத்திருப்பது பற்றி என்ன? கர்த்தருக்காய் காத்திருக்கும் கருத்து சங்கீதங்களில் மட்டுமல்ல, வேதாகமம் முழுவதிலும் ஏராளமாய் உள்ளது. இவை அனைத்திலும் முக்கியமான சொல் விடாமுயற்சி. விடாமுயற்சி என்பது ஏமாற்ற பயத்திற்கு அடிபணிய மறுக்கும் தன்மை ஆகும். இப்போ இந்த காத்திருக்கிற இந்த அனுபவம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், சாத்தான் பல நேரங்களில் காத்திருக்கும் போது ஏமாற்றத்திற்கான பயத்தை ஏற்படுத்துவான். நான் இன்ட்ரோடக்ஷனில் கூட சொன்னேன், ஏமாற்றத்திற்கான அவிசுவாசத்திற்கான ஒரு பயம் நமக்கு தோன்றும். நாம் ஏமாற்றப்பட்டு விட்டோமோ, இல்லை நாம் எதிர்நோக்கி இருக்கிற இந்த நிலை வேஸ்ட்டோ, இல்லை இந்த காத்திருக்கிற இந்த அனுபவம் நமக்கு சரியானது இல்லையோ என்று சொல்லி நம்ம நினைக்க தோன்றும். நம்முடைய முற்பிதாக்கள் தொடங்கி எல்லோருக்கும் இருந்த ஒரு ரொம்ப என்ன சொல்லணும்னு சொன்னால் ஒரு தீராத வியாதி என்று சொல்லலாம். கர்த்தராகிய ஆண்டவர் ஆபிரகாமுக்கு உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று வாக்குத்தத்தம் உரைக்கிறார்.
உற்பவ காலம் முடிந்த சூழ்நிலை இருப்பதனால சாராள் அந்த வார்த்தைகளை கேட்டு நகைக்கிறாங்க, அதை விசுவாசிக்க மறுக்கிறாங்க. பாபிலோனுக்கு அழிவு சம்பவித்து விடும் என்று சொல்லி கர்த்தருடைய அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அழைப்பு கொடுக்கப்பட்ட நேரத்தில் பாபிலோன் சாம்ராஜ்யம் அப்படியே வல்லமையாய் பேரரசாய் இருந்து கொண்டிருக்கிறது. நம்ப மறுத்தாங்க. வேதத்தில் நம்ம காணக்கூடிய நிறைய விஷயங்கள் அதுதான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுதலின் நிச்சயத்தை பற்றி பேசுகிறார், உயிர்த்தெழுதலை பற்றி பேசுகிறார். உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற ஒரு கூட்டம் இருந்து கொண்டிருந்தாங்க. கண்ணாலே பார்த்தாலும் நம்புவதற்கு மறுத்த ஒரு கூட்டம். இப்போ காத்திருக்கிற இந்த அனுபவத்தில் விடாமுயற்சியாய் காத்திருக்கவும், அந்த விடாமுயற்சி என்பது தோல்விக்கான பயத்தை நம்மளிடத்திலிருந்து விலக்குவது தான் காத்திருக்கிற அழைப்பு என்று சொல்லலாம். காத்திருக்க அழைப்பு. சங்கீதம் 63:1 நம்ம வாசித்தோம் என்று சொன்னால், சங்கீதம் 63:1, தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்போ காத்திருத்தல் என்பது வாஞ்சையாய் விடாய்த்த ஒரு நிலைமையில், இங்கே நல்ல என்ன சொல்லுச்சா உச்சபட்சமான நிலைகளை பற்றி பேசுகிறது. வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்தில் என் ஆத்துமா தாகமாய் இருக்கிறது. இப்போ சாதாரணமாக தாகமாக இருக்கிறது என்று சொல்லாமல் வறண்டது, விடாய்த்தது, தண்ணீரற்ற அந்த நிலத்தில் தாகமாக இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய கிருபை அதில் பெரியதாக இருக்கிறதை நம்ம காண முடிகிறது. 3-4 வசனங்களை வாசிக்கிறேன். ஜீவனை பார்க்கலும் அது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும், என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை கையெடுப்பேன் என்று சொல்லுகிறார். நாமத்தை சொல்லி கையெடுப்பேன் என்று சொல்கிறார். அவர் காத்திருக்கிற இந்த அனுபவத்தை அவர் கொடுக்கும்போது அது நிச்சயமாகவே நமக்கு உயிரோட்டம் அளிக்கக்கூடியதாய், ஜீவன் அளிக்கக்கூடியதாய், எந்த நிலையிலும் நம்முடைய ஆத்மாவை அது உயிர்ப்பிக்க செய்கிறதாய் இருக்கிறது. சரி, காத்திருக்க அவர் அழைக்கிறாரே, எதற்காய் காத்திருக்க வேண்டும்? கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார். இப்போ காத்திருத்தல் என்று சொல்லப்படக்கூடிய இந்த வார்த்தையினுடைய அடுத்த நிலையை நம்ம சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தாமதித்தல். இப்போ காத்திருக்கிறோம், காத்திருக்க கால தாமதமாகுது என்று சொன்னால் ஒரு அவிசுவாசமான நிலை ஏற்படும். அநேகர் சொல்லக்கூடிய, அநேகர் அதை குறித்து பேசக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடியும். 2 பேதுரு 3:4 வசனத்தை பார்த்தோம் என்று சொன்னால், அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரையடைந்து சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாகவே இருக்குதே என்று சொல்லுவார்கள். இப்போ இருந்த விதமாகவே இருக்குதே, என்ன உன் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டது? இந்த காத்திருக்கிற இந்த அனுபவத்தில் காத்திருக்கும் போது அதில் வழிப்போக்கர்கள் நிறைய வருவாங்க. அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் நிதானித்து பார்த்தோம் என்று சொன்னால், இன்னுமா நம்பிக்கொண்டிருக்கிற, இன்னுமா உன் வாழ்க்கையில் இந்த அதிசயம் நடக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற என்று பல பேர் அவிசுவாசமான அந்த விதைகளை விதைப்பதுண்டு. ஆனால் ஆண்டவர் தெளிவாய் சொல்கிறார். 9வது வசனம், தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல், அவர் வாக்குத்தத்தத்தில் தாமதிக்கிறதில்லை. எனக்கு கொடுக்கக்கூடிய வாக்குத்தத்தம் தாமதித்தாலும் அது நிறைவேறும் என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாய் சொல்கிறார், வாக்குரைக்கிறார். அவர் வாக்குத்தத்தம் உரைத்த அந்த வாக்குத்தத்தங்கள் பொய்யாய் போவதில்லை. அவைகள் என்னாலுமே நமக்கு ஜீவனுள்ள வார்த்தைகளாக இருக்கிறது. சரி, எதற்காய் காத்திருக்க வேண்டும்? அவருடைய வருகைக்காய் காத்திருக்க வேண்டும். நமக்கு
அவர் வருவேன் என்று வாக்குத்தத்தம் உரைத்து உங்களுக்காய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், ஆயத்தம் பண்ணின அந்த ஸ்தலத்தில் நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த வருகைக்கு காத்திருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். மிகவும் அருமையாக சொன்னீங்க பாஸ்டர். இப்போ நம்ம அடுத்த பாடத்துக்குள்ளாக வந்தோம் அப்படின்னா, சிறு பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி சொன்னாலே மிகவும் ஒரு கலகலப்பான சூழ்நிலை அங்கே இருக்கும். அப்போ இங்கே பால் மறந்த குழந்தையின் அமைதி அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அதை பற்றி கொஞ்சம் சொல்லிடுங்க பாஸ்டர். சரி, பால் மறந்த குழந்தையின் அமைதி. வேதம் சில நிலைகளை ஒப்பிட்டு பேசும். ஆமோஸ் 4வது அதிகாரம் 11வது வசனம், சோதோமையும் குமாராவையும் தேவன் கவிழ்த்து போட்டது போல உங்களை கவிழ்த்து போட்டேன், நீங்கள் அக்கினி நின்று பறிக்கப்பட்ட கொல்லியைப் போல இருந்தீர்கள், ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ இந்த ஆமோஸ் இந்த அதிகாரத்தை நீங்கள் 4வது அதிகாரத்தை அப்படியே வாசித்தீங்கன்னா திரும்ப திரும்ப ஆகிலும் என்னிடத்தில் திரும்பலை, ஆகிலும் என்னிடத்தில் திரும்பலை என்று சொல்லிவிட்டு இது 5வது முறையாய் சொல்லுவார், என்னவா நீங்கள் அக்கினியிலிருந்து பறிக்கப்பட்ட கொல்லியை போல இருக்கிறீங்க. இப்போ இந்த அக்கினி அவிந்து போகலை, அக்கினியிலிருந்து பறிக்கப்பட்ட இந்த கொல்லி பார்த்தீங்கன்னா அதற்குள்ளாக அந்த வெப்பம் இருந்து கொண்டே இருக்கும், அதற்குள்ளாக அந்த உயிரோட்டம் இருந்து கொண்டே இருக்கும். அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும் வேண்டும் என்று சொன்னால் அது அந்த பழைய நிலைமையிலேயே இருக்கிறது. பழைய அந்த நெருப்பு, அந்த வெப்பம் அதற்குள்ளே இருந்து கொண்டே இருக்கிறது. இப்போ சங்கீதக்காரனாகிய தாவீது 131வது சங்கீதத்தில் பால் மறந்த குழந்தையின் அனுபவத்தை எழுதுகிறார். பால் மறந்த குழந்தையினுடைய அந்த நிலையை அமைதிக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். கர்த்தாவே, என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல, என் கண்கள் மேட்டிமை உள்ளவைகளும் அல்ல, பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கர்மங்களிலும் நான் தலையிடுகிறதும் இல்லை. இப்போ குழந்தைகளுடைய நிலையை பேசுது. அது சில நேரம் புரிஞ்சுக்கிறாது, கரெக்டாக அதற்கு புரிய தெரியாது. அதனுடைய ஒருவேளை உங்கள் கரங்கள் இருக்கக்கூடிய விலை கூடுதலான மொபைல் ஃபோனை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதனுடைய அந்த வேல்யூ அது உங்களுக்கு தெரியாது, அதை தூக்கி எரியும். சில நேரம் நல்ல விலை கூடுதலான ஆடையை நீங்கள் உடுத்திருப்பீங்க, அந்த ஆடை கவனமாக இருக்க வேண்டும் என்று நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அது போய் தானாக ஏதோ ஒரு காரியத்தில் விளாண்டி கொண்டிருக்கும். அப்போ அது போல் ஒரு நிலை இங்கே என்ன சொல்கிறாரு, என் இருதயத்தில் இருமாப்பில்லை. குழந்தைகள் என்று சொன்னாலே அவங்ககிட்ட இந்த குணங்கள் எதுவுமே இருக்காதுன்னு சொல்லுவாங்க. தே வில் பி வெரி மச் ஃப்ராங்காக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க, இன்னோசென்ட்டாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இருமாப்பில்லை, மேட்டிமை இல்லை, மிஞ்சின கர்மங்களில் நான் தலையிடுகிறதும் இல்லை. தாயின் பால் மறந்த குழந்தையைப் போல நான் என் ஆத்மாவை அடக்கி அமர பண்ணினேன். என் ஆத்மா பால் மறந்த குழந்தையைப் போல இருக்கிறது. இது முதல் என்றென்றைக்கும் இஸ்ரவேல் கர்த்தரை நம்புவதாக. இப்போ பால் மறந்த குழந்தையாய் நான் இருக்கிறேன் அப்படின்னு பர்சனலாக சொல்லிட்டு அடுத்து சொல்கிறாரு, இஸ்ரவேலை பார்த்து சொல்கிறாரு, இது முதல் என்றைக்கும் இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக. இப்போ பால் மறந்த குழந்தைக்கு பசி எடுக்கும்போது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், அதற்கு ஒரு உணவு கொடுக்கப்பட வேண்டும். பால் உண்ணுகிற நிலையை சொன்னார். அப்போ அதுக்கு அடுத்த நிலையாய் பால் மறந்த இந்த பிள்ளை கனமான, ஒருவேளை அதை கரெக்டாக சொல்லணும்னா பலமான ஆகாரத்தை உட்கொள்ள வேண்டும், வேத வாக்கியங்களை புரிந்து கொள்ள வேண்டும், தீர்க்க தரிசனங்களை புரிந்து கொள்ள வேண்டும், வாக்குத்தத்தங்களை புரிந்து கொள்ள வேண்டும். பால் மறந்த குழந்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற அந்த அமைதியை நீங்களும் நானும் பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னார். நிச்சயமாகவே பரலோகத்தின் ஆண்டவர் திருவசனங்கள் மூலமாய், இந்த ஞானப்பாலின் மூலமாய் எனக்கு போதிக்கக்கூடிய வார்த்தைகளை நான் புரிந்து கொள்ள முடியும். மிகவும் அழகாக சொன்னீங்க பாஸ்டர். அதோடு கூட இந்த அரிக்கட்டுகளை சுமந்து வரக்கூடிய அனுபவம் எப்படி அப்படிங்கிறத குறித்து சொல்லுங்கள் பாஸ்டர். சரி, அரிக்கட்டுகளை சுமந்து வருதல், அழகான பாடல் கூட இருக்கிறது. அரிகள் சுமந்து பாடி வருவோம் என்ற அழகான பாடல் இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலையை அப்படியே தெளிவுபடுத்தி காட்டத்தக்கதான ஒரு அழகான சங்கீதம். சங்கீதம் 126.
சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும்போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம். 5வது வசனம் சொல்கிறது, கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பார்கள், அள்ளித்தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடே திரும்பி வருவான். இந்த நிலையை புரிஞ்சுக்கிறதுக்காக அப்படியே யாத்ராகம புஸ்தகத்துக்கு நம்ம போக போகிறோம். யாத்ராகம புஸ்தகத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கும் விதமாக கொடுமையாக அவங்கள வேலை வாங்குகிறாங்க. அப்போ தான் மீட்பு வர மோசே பிறக்கிறார். செங்கலை அறுக்க வேண்டும், செங்கலை சுமக்க வேண்டும். செங்கல் சுமந்ததற்கு பின்பாக அவர்களுக்கு அரிக்கட்டுகளை கொடுப்பாங்க. அந்த அரிக்கட்டுகளை தானியமாய் மாற்ற வேண்டும். அது கமாடிட்டி டு கமாடிட்டின்னு சொல்லுவாங்க. பொருள் பண்டம் மாற்று முறை, பொருளை கொடுத்து பொருளை வாங்கிறது. 5வது அதிகாரம் யாத்ராகமம் 5வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, செங்கல் வேலைக்கு நீங்கள் முன்போல இனி ஜனங்களுக்கு வைக்கோல் கொடுக்க வேண்டாம், அவர்கள் தாங்களே போய் தங்களுக்கு வைக்கோல் சேர்க்கட்டும். இப்போ நான் சொல்கிற இந்த நிலையை மாத்திரம் புரிஞ்சுக்கணும். 5வது அதிகாரத்தை தொடர்ந்து வாசித்தீங்கன்னா நிறைய இந்த வைக்கோலை பற்றி, அவங்களுடைய வேஜ் மாறினதை பற்றி இருக்கும். இப்போ வைக்கோலை சுமக்க வேண்டும். அவர்கள் அதற்கு முன்பாக செங்கல் சுமக்கக்கூடிய, செங்கல் அறுக்கக்கூடிய அந்த பாரம், அள்ளித்தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டே போகிற அந்த பாரம், அழுகை. ஏன்னா கொடுமையாக நடத்துனாங்க, அவங்களுக்கு பயங்கரமாக வேலை வாங்கினாங்க. ஆனால் எல்லா வேலை முடிந்து கடைசியாக இந்த அரிகள் சுமந்து வரும்போது, இந்த வைக்கோலை சுமந்து வரும்போது கொஞ்ச நேரத்தில் தனக்கு ஆகாரம் கிடைக்க போகிறது என்ற ஒரு என்ன சொல்லணும்னு சொன்னால் ஒரு பரிபூர்ண நிலை. இந்த சிந்தனையோடு இந்த சங்கீதத்தை நம்ம அணுக போகிறோம். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு அழகாக இங்கே ஏசாயா 29வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம் கொடுத்துருக்குறாங்க. இந்த 7, 8 வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, ஒருவனுக்கு சொப்பனம் பார்க்கிறது போல சொப்பனத்தில் நல்ல ஆகாரங்களை சாப்பிட்டு திருப்தியான மாதிரி தெரியும். ஆனால் சொப்பனம் முடிந்து அவன் எழும்போது அவனுக்கு பசி ஏற்படும். இப்போ சொப்பனத்தில் சாப்பிடக்கூடிய உணவு என் பசியை போக்காது. ஆனால் சொப்பனத்தை போல ஆண்டவர் இந்த சிறையிருப்பை மாற்றுகிற இந்த அனுபவத்தை பற்றி இந்த சங்கீதம் பேசுகிறது. சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது நாங்கள் சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம். ஆராய்ச்சியாளர்கள் எழுதுகிறாங்க, சொப்பனம் என்று சொன்னால் ஒரு சில மணித்துளிகள் தான் நம்முடைய சிந்தனையில் இருக்குமா. ஒரு சில மணித்துளிகள் தோன்றக்கூடிய அந்த நினைவு தான் சொப்பனம் என்று சொல்லப்படுகிறது. அந்த ஒரு சில மணித்துளிகளைப் போல கர்த்தர் சீயோனின் சிறையிருப்பை அப்படியே மாற்றினாராம். அந்த செங்கல் இருக்கிற வேலை, அரிகள் சுமக்கக்கூடிய அந்த வேலையை மாற்றி ஆண்டவர் நம்முடைய வாய் நகைப்பினாலும் ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது என்று சொல்கிறார். அவரால் சொப்பனத்தை மாறி உங்களுடைய சிறையிருப்பை மாற்ற முடியும். சொப்பனத்தை மாறி சூழ்நிலையை மாற்றிவிட முடியும். ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்தில் தாயின் கருவிலிருந்து சப்பானியா பிறந்த ஒரு மனுஷனை இவர் தினந்தோறும் தேவாலய வாசலில் பிச்சை கேட்கும்படியாய் வைக்கப்படுகிறார். ஒரு நாளும் அந்த அலங்கார வாசலுக்குள்ளே அவர் போகலை, அந்த வாசல்லையே தான் இருந்து கொண்டே இருக்கிறார். அவருக்கு ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. பேதுருவும் யோவானும் அவரை கரங்களை பிடிச்சு தூக்கி விடுகிறாங்க. அவன் கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது என்று சொல்லியிருக்கிறது. அவன் அந்த நாளிலே தேவனை துதித்து கொண்டு தேவாலயத்தில் பிரவேசித்தான் என்றிருக்கிறது. உண்மையாகவே அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அரிக்கட்டுகளை சுமந்து வரக்கூடிய சந்தோஷ அனுபவம் சொப்பனம் மாறி ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடந்தது. ஆண்டவரால் உங்கள் வாழ்க்கையும் சொப்பனத்தை போல மாற்ற முடியும். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அவருக்காய் காத்திருக்க வேண்டும். கண்ணீரோடு இன்றைக்கி விதைத்து கொண்டிருந்தீங்கன்னா கவலைப்படாதீங்க. கம்பீரமாய் அறுக்கவும் அரிகளை சுமந்து கம்பீரத்தோடு திரும்பி வரவும் கர்த்தருக்குள்ளாய் நீங்கள் காத்திருங்கள். பாஸ்டர், கர்த்தருக்கு காத்திருக்கக்கூடிய அனுபவத்தில் அரிகளை சுமந்து வரக்கூடிய அனுபவத்தை பற்றி ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதோடு கூட
சங்கீதம் 92 அப்படின்னாலே நமக்கு ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம். அப்போ இந்த ஓய்வு நாளில் கர்த்தருக்கு காத்திருக்கக்கூடிய அனுபவம் எப்படி அப்படிங்கிறத குறித்து கொஞ்சம் சொல்லுங்கள் பாஸ்டர். சரி, நல்ல ஒரு பகுதி. ஓய்வு நாளில் காத்திருத்தல். இப்போ மீதி காரியங்களுக்கெல்லாம் மாறாக ஓய்வு நாளில் காத்திருக்க வேண்டும். எதற்காய் காத்து கொண்டிருக்கிறோம்? ஒருவேளை தெய்வீக பிரசன்னத்தை அந்த நாளில் நம்ம உணர வேண்டும் என்று எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். போதகருடைய வாயிலிருந்து ஊழியத்தை சுமந்து வந்திருக்கிற அந்த மேஜையிலிருந்து என்ன துணிக்கைகள் விழுகும் என்று சொல்லி எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த 92வது ஓய்வு நாளின் பாட்டாகிய இந்த சங்கீதத்தில் நிறைய வாக்குத்தத்தங்களை எல்லா சபையும் எடுத்துக்கொள்கிறது. அந்த வாக்குத்தத்தங்கள் நமக்கு நிறைவேறுவதற்கு நாம் காத்திருக்க வேண்டும். 12வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். நீதிமான் பனையைப் போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவைப் போல வளருவான். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகி அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். இப்போ நிறைய வாக்குத்தத்தங்களை காண முடிகிறது. எதற்கு ஒப்பிடுகிறார்? லீபனோனின் கேதுருக்களுக்கு ஒப்பிடுகிறார். பனையை போல செழிப்பாங்க என்று சொல்லியிருக்கிறது. இந்த பனை மரத்தை குறித்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பனை மரம் பல வருடங்கள் இருக்கும். இந்த பனை மரம் கீழே இருக்கக்கூடிய நீரூற்றுக்களின் தண்ணீரை மேலே இருக்கக்கூடிய நிலத்திற்கு கொண்டு வர அதால் முடியும் என்று சொல்லி நம்பப்படுகிறது. பனை மரத்தை போல செழிப்பான். வேதத்தில் இருக்கக்கூடிய அடி ஆழங்களில் இருக்கக்கூடிய ஜீவ தண்ணீர் உள்ள வார்த்தைகளை வெளியே கொண்டு வர அவனால் முடியும். அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்? லீபனோனின் கேதுருக்களை போல. லீபனோனுடைய கேதுருவை ஒருவேளை வெட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் நிறைய அந்த உயிரோட்ட அந்த சைலம் புளோயம் அந்த வட்டங்கள் இருக்கும். அழகாக அந்த கிரெயின்ஸை பார்த்து ரசிப்பார்கள். உறுதியாக இருக்கும் என்று சொல்லுவாங்க. லீபனோன் பல நல்ல உயரமாய் வளரக்கூடியது. இப்போ கீழிருந்து வசனத்திலிருந்து எடுக்கக்கூடிய அனுபவத்தை சொல்கிறார், பனைக்கு ஒப்பிடுறாரு. அடுத்து லீபனோனின் கேதுரு ஆவியில் வளர்றது. ஆண்டவருடைய வார்த்தை எடுத்துக்கொண்டு அந்த சத்தியத்தில் வளரக்கூடிய அந்த உயர்வு. சரி, இந்த உயர்வு எங்கே நாட்டப்படுது? சங்கீதக்காரனாகிய தாவீது 1வது சங்கீதத்தில் சொல்கிறாரு, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு அப்படின்னு சொல்கிறார். இங்கே கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள். எங்கே நாட்டப்பட்டிருப்பாங்க? கர்த்தருடைய ஆலயத்தில். அவங்களுடைய அடி வேர் எங்கே இருக்கும்னு கேட்டிங்கன்னா வேத வசனத்தில் இருக்கும். மேல் பகுதி எங்கே இருக்குதுன்னு சொன்னால் ஆலயத்தில் இருக்கிறது. அதோடு இல்லை, கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகி அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா, அவர் இடத்துல அநீதி இல்லை என்று விளங்க பண்ணுவாங்க. அவர் கண்மலையாய் இருக்கிறார் என்பதை விளங்க பண்ணும்படியாய் அவர்கள் முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். இப்போ எடுத்துக்கொண்ட நீரோட்டத்திலிருந்து எடுத்துக்கொண்டது உயரமாக வளர்வதோடு நிறுத்தலை. புஷ்டியும் பசுமையுமாய் காய்ந்து போகாத ஒரு நிலையில் இருப்பாங்க. இப்போ சத்தியத்துக்குள்ளாய் வளர்ந்தால் கண்டிப்பாக அப்படி இருக்கும். வெளிப்படுத்தலில் யோவான் அழகாக எழுதுகிறாரு, கர்த்தருடைய நாளிலே நான் ஆவிக்குள்ளானேன். ஆவிக்குள்ளாகிற அந்த அனுபவத்திற்காய் நம்ம காத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் சரியான தருணம் ஆண்டவருடைய இந்த ஓய்வு நாளில் காத்திருக்கிறது. ஓய்வு நாளில் காத்திருக்கிற நமக்கு ஆண்டவர் திருவசனங்களை கொண்டு அடி ஆழங்களில் இருக்கக்கூடிய ஜீவ ஊற்றுக்களிலிருந்து நம்மை போஷிக்கிறவராக அவருடைய ஆலயத்தில் நாட்டப்படவும் அவருடைய சத்தியத்தில் வளரவும் புஷ்டியும் பசுமையுமாய் என்னாலும் பற்றாத என்னாலும் செழித்திருக்கக்கூடிய உயரமான லீபனோன்களாய் பனையை போல வளர ஆண்டவர் கிருபை செய்வார். பாஸ்டர், மிகவும் அழகாக சொன்னீங்க. இப்போது காத்திருக்கக்கூடிய அழைப்பு மற்றும் அருகிலே சுமந்து வரக்கூடிய அனுபவம், ஓய்வு நாளில் காத்திருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் பாஸ்டர். இப்போது எது வரைக்கும் நம்ம காத்திருக்கணும் பாஸ்டர்? சரி, அழகான ஒரு கேள்வி. இந்த பாடத்தினுடைய கடைசி கேள்வி, எது வரைக்கும் காத்திருக்க வேண்டும்?
இப்போ தலைப்பு கொடுத்துருக்குறாங்க, காலையில் மகிழ்ச்சி. இப்போ ஆண்டவருடைய வருகையை பேசும்போதெல்லாம் அந்த காலை பொழுது என்று சொல்லுவாங்க. உயிர்த்தெழுதலின் அந்த காலையில் கிழக்கிலே சூரியன் உதிக்கிறது போல ஒரு முனை தூக்கி மறுமுனை மறைக்க இருக்கக்கூடிய எல்லாரையும் கூட்டி சேர்க்கக்கூடிய அந்த அனுபவம் உண்மையாய் எதிர்பார்த்து ஆண்டோடைய வருகைக்காய் காத்து கொண்டிருந்து விசுவாசத்தில் மரித்தவர்கள், அவரை காண்போம் என்ற நம்பிக்கையில் மரித்த அத்தனை பேருக்கும் அந்த காலை பொழுது ஒரு மகிழ்ச்சியாய் இருக்கும். கர்த்தருக்கு நான் காத்திருக்கிறேன். எதற்காய் காத்திருக்கிறேன்? அவருடைய வருகைக்காய் காத்து கொண்டிருக்கிறேன். உயிரோடு இருக்கிற நான் காத்து கொண்டிருக்கிற இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸில் இருந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் ஒருவேளை மரித்து போகிற சூழ்நிலை இருந்தாலும் எதிர்காலத்தை நோக்கி நான் அவருக்காய் காத்திருக்கிறேன். சங்கீதம் 130 நம்ம வாசித்தோம் என்று சொன்னால் 4வது வசனம் 3 வாசிக்கிறேன். கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான்? ஆண்டவரே, உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். இப்போ காத்திருக்கிறேன், மன்னிப்பு கிடைக்கும்னு சொல்கிறாரு. மன்னிப்பு கிடைக்கும் என்று சொன்னால், உம்முடைய கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான்? ஆண்டவரே, எனக்கு என் மன்னிப்புக்காய் காத்திருக்க வேண்டும். நான் ஒப்பு கொடுக்கிறேன். கண்டிப்பாக ஆண்டவர் என்னை மன்னித்து, அவரிடத்துல மன்னிப்பு இருக்குது. மன்னிப்பு இருக்கக்கூடிய எனக்கு அடுத்த நிலை, கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். எதுக்கு நம்பி இருக்கிறேன்னா 6வது வசனம், எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்திற்கு காத்திருக்கிற ஜாமக்காரனை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்காய் காத்திருக்கிறது. எப்படி காத்திருக்குதான்? விடியற் காலை, இப்பொழுது விடியும் என்று காத்திருக்கிற ஜாமக்காரனுக்கு போல காத்திருக்கிறது. இப்போ ஜாமக்காரன் என்று சொன்னாலே இரவில் ஜாமம் காக்கக்கூடியவர்கள், விழித்திருந்து எதிர்நோக்கி இருக்கக்கூடியவர்கள். காலை பொழுது நெருங்கும் போது அவர்களுடைய எதிர்பார்ப்பு அதிகமாகும், சோர்வு அதிகமாகும். இப்போ ஜாமக்காரனை போல எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். இதே ஜாமக்காரனை பார்த்து ஒரு கேள்வி வைக்கப்படுகிறது. அந்த வசனத்தோடு முடிக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன். ஏசாயா 21வது அதிகாரம் 11, 12 வசனங்கள். ஏசாயா 21வது அதிகாரம் 11, 12 வசனங்கள். தூமாவின் பாரம் சேயீரிலிருந்து என்னை நோக்கி, ஜாமக்காரனே, இரவு எவ்வளவு சென்றது என்று கூப்பிட்டு கேட்டேன். அதற்கு ஜாமக்காரன், விடியற்காலம் வருகிறது, ராக்காலமும் வருகிறது, நீங்கள் கேட்க மனதானால் திரும்பி வந்து கேளுங்கள் என்று சொல்லுகிறேன். இப்போ ஒரு பாரத்தோடு ஜாமக்காரனை பார்த்து எப்பொழுது விடியும் என்று கேட்குறாராம். ஜாமக்காரன் என்று ஒருவேளை இந்த இடத்துல ஒப்பிட வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவருடைய இந்த திருவசனம் எப்பொழுது விடியும் என்று எனக்கு கடிகாரமாய் சொல்லக்கூடிய இந்த கால கடிகாரத்தை கையில் ஏந்திருக்கக்கூடிய அவருடைய திருவார்த்தையாகிய இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள், இந்த திருவசனங்கள், வாக்குத்தத்தங்களை எதிர்நோக்கி நான் காத்து கொண்டிருக்கிறேன். அவருடைய வருகைக்காய் காத்து கொண்டிருக்கிறேன். இப்போ ஜாமக்காரனிடத்திலிருந்து பதில் வருகிறது. விடியற்காலமும் வருகிறது, ராக்காலமும் வருகிறது. கேட்க மனதாக இருந்தால் வந்து கேளுங்கள். காத்து கொண்டிருக்கிறீங்க. காத்து கொண்டிருக்கிற இந்த காத்து கொண்டிருத்தல் விடியலுக்காய் காத்திருக்கிறீங்களா? இல்லை ராக்காலமும் வருகிறது என்று சொல்லியிருக்கிறது. ஆண்டவருக்காய் காத்திருக்கிறவர்களுக்கு அந்த உயிர்த்தெழுதலின் காலை பொழுது ஆண்டவருடைய 2ஆம் வருகை விடியற்காலமாய் இருக்கிறது, விடியலாய் இருக்கிறது. ஆண்டவரை அறியாத பிள்ளைகளுக்கு, துன்மார்க்கமாய் வாழ்ந்த பிள்ளைகளுக்கு, மனம் திரும்பாமல் மரித்தவர்களுக்கு அது இருண்ட காலமாய், ராக்காலமாய் இருக்கிறது. நாம் நிதானித்து பார்ப்போம். நான் என்ன நிலையில் இருக்கிறேன்? இப்போ ரெண்டு நிலையை சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த 2 நிலைக்கு நடுவாக எனக்கு ஏற்படக்கூடிய போராட்டம் தான் புதிய காலாண்டாய் இருக்கிறது. 13 வாரங்கள் சங்கீத புஸ்தகத்திலிருந்து படித்தோம். வரப்போகிற புதிய காலாண்டு மாபெரும் போராட்டம். அந்த போராட்டத்தில் உங்களுக்கு துணையாய்
கர்த்தர் இருக்கிறார். இந்த 13 அடுத்த வரக்கூடிய 13 வாரங்களும் இந்த மாபெரும் போராட்டத்தை பற்றி நம்ம படிக்க போகிறோம். இந்த பாடத்தை ஆசிரியராக உலகளாவிய நம்முடைய திருச்சபைக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட் ஆகிய வல்லமையான எவாஞ்சலிஸ்ட் பாஸ்டர் மார்க் ஃபின்லே அவர்கள் இந்த பாடங்களை எழுதியிருக்கிறாங்க. தொடர்ந்து அதிலிருந்து நம்ம நிறைய காரியங்களை கற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு கூட நாம் இந்த புதிய காலாண்டுக்குள்ளாய் அடியெடுத்து வைப்போம். தொடர்ந்து ஆண்டவருக்குள்ளாய் நம்ம சத்தியத்தில் வளர ஆண்டவர் கிருபை செய்வாராக. நேயர்களை மீண்டுமாக கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தருக்கு காத்திருக்கக்கூடிய அனுபவங்களை குறித்து ஆழமாக தியானித்தோம். இந்த பாடம் மிகவும் ஆசீர்வாதமாக உங்களுக்கு இருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். இந்த பாடத்தை நாம் நல்ல ஒரு ஜெபத்தோடு கூட நாம் நிறைவு செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் பரலோகத்தின் நல்ல தகப்பனே, காத்திருக்க தேவையான பொறுமை எங்களுக்கு தாங்க. காத்திருக்கிற நேரங்களில் எங்கள் செவிகளில் கேட்கக்கூடிய அதரியமான வார்த்தைகளை எங்களிடத்திலிருந்து எடுத்து போடுங்க. சத்திய வார்த்தைகளில் வேரூன்றவர்களாக நீதிமான் பனையைப் போல செழித்து லீபனோனின் கேதிர்களைப் போல வளர்வான் என்று சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தின்படியாய் பரலோகத்தின் ஆண்டவரே, உம்முடைய திருச்சபையிலே நாட்டப்பட்டவர்களாய் நாங்கள் வளர காத்திருக்க, அந்த 2ஆம் வருகைக்காய் காத்திருக்க உம்மை நோக்கி என் ஆண்டவரே வாரும் ஆண்டவரே, இவரே எங்கள் தேவன், இவருக்காய் காத்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டத்தில் நாங்கள் அந்த காத்திருக்கிற கூட்டத்தில் காணப்பட நீங்கள் உதவி செய்யுங்க. இயேசுவின் வழியாக வருகிறோம் எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய பெரிதான கிருபை நிமித்தமாக ஒரு காலாண்டு முழுமையாக முடிக்கத்தக்கதாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். தேவனை நாம் நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம். மீண்டுமாக ஒரு புதிய காலாண்டின் வாயிலாக மாபெரும் போராட்டம் என்கிற தலைப்பின் கீழாக படிக்க இருக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்திருங்கள். இது வல்லமையுள்ள தேவனுடைய ஊழிய பணியில் எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரி. இது போன்ற நல்ல ஆவிக்குரிய நிகழ்ச்சிகள் உங்களுடைய யூடியூப் பக்கங்களுக்கு வர எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த பாடம் மற்றும் சத்தியங்கள் அடங்கிய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். அதோடு கூட ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருக்குமாயின் கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு கமெண்ட்டில் தெரிவிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேவன் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. ஆமென்.